கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. இயேசு உங்களை விடுதலையாக்காத ஒழிய உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்காதுங்க. அவர் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அவர் தான் உங்களை குடும்பத்தை ரட்சிக்க முடியும். எல்லா உபத்திரவங்களிலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து அவர் தாங்க உங்களை ரட்சிக்க முடியும். மெய்யாகவே உண்மையாகவே அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் இருக்குங்க. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை. வாழ்க்கையில் பாடு இல்லாத மனுஷன் இல்லை. வாழ்க்கையில் உபத்திரவப்படாத மனுஷன் இல்லை. எல்லா காட்டிலும் மெய்யாகவே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் தான் உங்களை என்ன பண்ண முடியும்? விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். வேதத்தை படிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க. தேவன் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்குவார். ஆமேன். பிரைஸ்.